வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, புதினா கொத்தமல்லி, தேவையான பொருட்கள் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச 2 தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ வெட்டி வச்ச 2 தக்காளி போட்டு வதக்கணும். வதங்கிடுச்சு. நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை என்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால கொத்தமல்லி தழையே போடலை. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதில் 1 கப்பு வேக வச்ச சுண்டல், உப்பு போட்டு வேக வச்ச சுண்டல் அதை போட்டுக்குவோம். உப்பு போட்டு வேக வச்சதுனால அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணி 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதே தண்ணி ஊற்றிருக்கேன், சுண்டல் வேக வச்ச தண்ணி. நம்ம 1/2 லெமன் புரிஞ்சுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கொதிக்கும் போது போட்டால் தான் அந்த வாசம் அப்படி. இப்போ இதில் அரிசி சேர்த்திக்கலாம். நான் புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி தான் போடுறேன். 2 டம்ளர் குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கொண்டக்காய் பிரியாணி ரெடி.